ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுரக்காய் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். குக்கரில் ஃபஸ்ட்டு 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு கூடவே தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு நாம் கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காயை அதில் சேர்த்துடலாம். சுரக்காய் எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு கலரி விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், அப்படி குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைனா தனி மிளகாய்த்தூளும் தனியாத்தூளும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா கோபுரம் மாதிரி சேர்த்துடலாம். தனி மிளகாய்த்தூள்னா 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன் அப்படி சேர்த்துட்டா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு தண்ணி அந்த சுரக்காய் முழுகிற அளவுக்கு சேர்த்தா போதும். தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு இப்போ விசில் போட்டுட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் வர வரைக்கும் விட்டுடலாம். இப்போ அதுக்குள்ளே வேர்க்கடலை, நல்லா வறுத்த வேர்க்கடலையை தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக மையாக அரைக்கக்கூடாது, கொரப்பாக பல்ஸ் மோடில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெஷர்லாம் நல்லா போயிட்டதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி மத்தோ இல்லை ஸ்மாஷரோ எது இருந்தாலும் வச்சு கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது வாயில் அது பெருசாக காய்கள் தெம்படாமல் இருக்கும். பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்ருவாங்க, சுரக்கானே தெரியாது. அதனால் கொஞ்சம் மசிச்சு விட்டுட்டு இப்போது அதில் நம்ம இந்த வேர்க்கடலை நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு அடுப்பில் வச்சு லைட்டாக ஒரு கலரிட்டு ஆஃப் பண்ணி உடனே மேலே கொத்தமல்லி தூவிடலாம். ஃபைனலாக அவ்வளோதான், சூப்பரான சுரக்காய் ரெடி ஆகிடுச்சு. பருப்புகள் எதுவும் சேர்க்காமல் சூப்பரான சுரக்காய் கிரேவி ரெடி. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.